நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க கோடிங் கத்துக்கிட்டு டெவலப்பர் ஆக முடியுமான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. எங்க அகாடமியில் படிச்ச ஒரு ஸ்டூடெண்டோட வயசு 42. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோடிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மகிழ்ச்சி டெக் அகாடமியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போறாங்க. அவங்க ரெஸ்யூம்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஸ்கில் இருந்ததை பார்த்துட்டு இன்டர்வியூ பண்ணவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன மேம் 42 வயசுல ஜாவா படிச்சிருக்கேன்னு போட்டிருக்கீங்க, சும்மா பேருக்கு ஏதோ ஒரு அகாடமியில போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு கிண்டலா பேசியிருக்காங்க. அதுக்கு இந்த மேடம் வந்து, இல்ல சார் எனக்கு ஜாவா தெரியும், ப்ராஜெக்ட்லாம் கூட பண்ணியிருக்கேன், நீங்க வேணும்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்களேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க டேட்டா என்ட்ரி இன்டர்வியூ ஃபுல் ஸ்டாக் இன்டர்வியூவாவே மாறிடுச்சு. நாங்க எங்க அகாடமியில பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் ரிகாரஸா தருவோம். அது மட்டும் இல்லாம எங்க ஸ்டூடெண்ட்ஸை ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண வைப்போம். அதனாலேயே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்ச அந்த மேடத்துக்கு 5 LPA சேலரி கொடுத்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் டீம்ல இப்போ டீம் லீடா கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரூஃப் தாங்க. நான் ஐடியோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க உங்க ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதும், கண்டிப்பா டெவலப்பர் ஆகி நல்ல வேலைக்கு போக முடியும்.